பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையில நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஏசப்பா நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னாகமம் 14:17. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஆண்டவர் நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், மன்னிக்கிறவர் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதே இன்னொருத்தர் பார்த்தோன்னா தேவன் பட்சிக்கிற அக்கினி, பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் நம்ம செய்த பாவங்கள் சும்மா விடாதுங்க. நம்ம பாவம் செய்ய நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம செய்த பாவங்கள் நம்ம பிள்ளைகளையும் பாதிக்கும். அது யார் செஞ்ச பாவமோ தெரில, என் தள்ள விடிஞ்சிச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்களும் நம்மளை துரத்தி கொண்டு வரும் சில நேரங்களில் பல நேரங்களில். ஏன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்துட்டு ஆண்டவரோட நம்ம நான் செய்த பாவமாக இருந்தாலும், ஏசப்பா என்னுடைய பிதாக்கள் செய்த பாவமாக இருந்தாலும் ஒரு விஷயம் என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னா ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இந்த பாவங்களை தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி உங்கள் நியாயம் இன்றைக்கி விசாரிக்கப்படாமல் இருக்கா? என் பக்கம் நியாயமாக இருக்குது, ஆனால் எதிர்பக்கம் அநியாயமாக இருக்குது, என் நியாயத்தை விசாரிக்க யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் நியாயத்தை சீக்கிரமாக ஆண்டவர் விசாரித்து உங்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ண தேவகனாக இருக்கிறார். அதாவது நம்ம பெண்களுடைய பாவத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் செய்த பாவமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு விரோதமாக யாரும் பாவமே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பாவத்தை ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் எந்த பாவத்தையும் நம்ம பண்ணாமல் நம்ம ஜாக்கிரதைப்படுவோம். தேவன் தாமே உங்களோட கூட இருக்கும்.